வாங்குங்க. இன்றைக்கி நம்ம பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குழம்பு வச்ச சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எலும்புகள் இல்லாமல் உதுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் லெக் பீஸ்லேருந்து எடுத்திங்கன்னா எலும்புகள் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நாம் ஃப்ரை பண்ணாமல் குழம்பு மட்டும் வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உதுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இது குழம்புல இருந்து தான் எடுத்துருக்கோம். அதனால உப்பு காரம்லாம் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வெந்து முறுகி வர அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முறுகி வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயே வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.